السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه وتعالى அவருடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தில் இதுவரை 11 நோன்புகளும் 11 தராவீஹ் தொழுகைகளும் மற்றும் நல்ல அமல்களும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுவரை நாம் பிடித்த நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த சதக்கா, ஜகாத் மற்றும் நல்ல காரியங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். மீதம் இருக்கும் நாட்களில் எல்லா நோன்புகள் பிடிப்பதற்கும், எல்லா தராவீஹ் தொழுவதற்கும் மற்றும் நல்லமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ரமலானுடைய முதல் 10 அவ்வளவு ரஹ்மா, ரமலானுடைய முதல் 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரும். வஅவ்ஸதுஹு மக்ஃபிரா, ரமலானுடைய நடு 10 அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும். வஆகிருஹு இத்கும் மினன் நார், ரமலானுடைய கடைசி 10 நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரும் என்ற நாயகம் இந்த ரமலான் மாதத்தை 3ஆக பிரித்தார்கள். அதில் முதல் 10 ரஹ்மத்து முடிந்து விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த முதல் 10 தன் அடியார்களுக்கு என்னென்ன ரஹ்மத்துகளை வைத்திருந்தானோ அத்துணை ரஹ்மத்துகளையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இனி அடுத்து 2வது 10 இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியார்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் மன்னிப்பானோ அத்துணை மன்னிப்புகளையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, பொதுவாகவே நாம் செலவு செய்வது 2 விதமாக செலவு செய்கிறோம். ஒன்று சதக்கா அடிப்படையில், இன்னொன்று ஜகாத் அடிப்படையில். சதக்கா தர்மம் அடிப்படையில் செலவு செய்வோம், இன்னொன்று ஜகாத் அடிப்படையில். 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சதக்காவுக்கும் ஜகாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சதக்கா என்பது அது ஒரு சுன்னத்தான் அமல், ஃபர்து அல்ல. சதக்கா கொடுப்பது ஃபர்தோ வாஜிபோ அல்ல, சுன்னத்தான் அமல். யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். சதக்காவை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன், அளவெல்லாம் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் சதக்காவுக்கு கிடையாது. முஸ்லீமுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு அளவெல்லாம் கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் சதக்கா கொடுக்கலாம்.
சுருக்கமாக சொல்ல போனால் சதக்காவை பொறுத்தவரை எந்த கண்டிஷனும் இல்லை. ஆனால் ரெண்டே கண்டிஷன் எல்லாம் சொல்லுவான். ஒன்று, அம்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கசப்தும், ஹலால சதக்கா கொடுங்க, ஹராமான பொருளை கொடுக்காதீங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சதக்கா சம்பந்தமாக அல்லாஹ் ரெண்டு கண்டிஷன் சொல்லுவான். அம்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கசப்தும், நீங்க சம்பாதித்தவரில் எது ஹலாலோ ஹலாலில் இருந்து நீங்க சதக்கா கொடுங்க, ஹராமான பொருளை சதக்கா கொடுக்காதீங்க, அது பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது, ஒலாத்த எம்மமுல் ஹபீஸ, கெட்டு போனது, வீணா போனது, பிரயோஜனம் இல்லாதது, அதையெல்லாம் சதக்கா குடிக்காதீங்க, அது யூஸும் கிடையாது. அல்லாஹ் இந்த ரெண்டு தான் சொல்லுவான். ஒன்று ஹலாலான பொருளிலிருந்து சக்காத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க. அதே மாதிரி சதக்கா கொடுக்கக்கூடியது நல்ல பொருளாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும். இந்த ஒரு கண்டிஷன் தான் அல்லாஹ் சொல்வானே தவிர மற்றபடி சதக்காவை பொறுத்தவரை தனி அதுக்குன்னு ஒரு சட்டம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சதக்கா கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனை தண்டிக்க போகிறதும் இல்லை. ஒரு ஆள் வாழ்நாள் முழுவதும் சதக்கா கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் அவனை தண்டிக்க மாட்டான். ஆனால் சதக்காவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் எதுவும் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நன்மைகள் சொல்வார்கள். 70க்கும் அதிகமான நன்மைகள் இருக்குது. சதக்கத்து ரத்துல் பலா ரத்துல் கலா, சதக்கா பலா முசீபத்தை நீக்கும், அல்லாஹுடைய விதியை மாற்றும், 70 வகையான நோய்களுக்கு அல்லாஹ் மருந்த அல்லாஹ் சதக்கால வச்சிருக்கிறான். நிறைய நன்மைகள் வருது இல்லையா சதக்காவின் மூலமாக. என்னென்ன பாக்கியங்கள், என்னென்ன நன்மைகள் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டதோ ஒன்றும் கிடைக்காது. சதக்கா கொடுக்கவில்லை என்றால், கொடுத்தாதான் கிடைக்கும், கொடுக்காட்ட எப்படி கிடைக்கும்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் ஜக்காத்து. இதற்கு அப்படியே ஆப்போசிட்டு ஜக்காத்து. ஜக்காத்து அது கொடுப்பது ஃபர்து, வாஜிப், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஜக்காத்து கொடுப்பது ஃபர்து, வாஜிபு, அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எல்லாரும் கொடுக்கணுங்கிறதல்ல. யாருக்கு சாஹிபே நிசாப், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு அளவுன்னு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஜக்காத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை வந்து விட்டால் ஜக்காத்து கொடுப்பதற்கென்று ஒரு அளவு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த அளவு யாரெல்லாம் தொடுறாங்களோ, அந்த அளவுக்குள்ள செல்வம் யார்கிட்ட எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்து கடமையாகும், மற்றவங்களுக்கு ஜக்காத்து கடமையாக ஆகாது. மூணாவது, எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து கடமை கிடையாது. எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து கடமை கிடையாது. ஜக்காத்து கடமையாக ஆகுவதற்குன்னு அல்லாஹ் சில பொருளை வச்சிருக்கிறான். அந்த பொருளுக்கு மட்டும்தான் ஜக்காத்து கடமையாக ஆகும். நாலாவது, ஜக்காத்தை எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஜக்காத்தை எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குறிப்பிட்ட சில 7 டிபார்ட்மெண்ட்டை சொல்றான், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை தவிர மற்றவங்களுக்கு கொடுத்தால் அது சதக்காவா மாறுமே தவிர ஜக்காத்தா மாறாது. எல்லாருக்கும் நம்ம இஷ்டப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் இன்னென்ன ஆளுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினி ஸபீல். அல்லாஹ் லிஸ்ட் போட்டுட்டான், இவங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஜகாத் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா அந்த ஜகாத்தா நிறைவேறாது. அப்போ அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்றானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அது மாதிரி சதக்கா மாதிரி எல்லாம் சும்மா ஒரு தோராயமா எல்லாம் கொடுக்க முடியாது. ஜக்காத்து கால்குலேஷன் பண்ணணும். சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு 10,000 கொடுத்துருவான், வருஷத்துக்கு ஒரு 20,000, அப்படி எல்லாம் குத்து மதிப்பாக கொடுக்கறதுக்கு சதக்கா அல்ல இது. இது கால்குலேஷன். நகை இருக்குதா, எவ்வளவு இருக்குது, பணம் இருக்குதா, எவ்வளவு இருக்குது, வியாபாரம் செய்றீங்களா, அதுல எவ்வளவு இருக்குது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அதுக்கு கால்குலேஷன் பண்ணி கூட கொடுத்தா வேற விஷயம். சில மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 கணக்கில் கொடுக்கணும். சும்மா ஒரு பறக்கத்துக்கு ஒரு 10,000 கொடுத்துடுறது. 10,000 மட்டும்தான் நிறைவேறும், 40,000 பெண்டிங்ல இருக்கும். ஜக்காத்து சும்மா ஒரு தோராயமா ஒரு குத்து மதிப்பா வருஷத்துக்கு ரமலான்ல நம்ம கொடுத்துருவோம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. தனித்தனியா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம அதை கணக்கில் எடுத்து இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு தனி கால்குலேஷன் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஜகாத் நிறைவேற்றாவிட்டால் துனியாலையும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், மறுமையிலையும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், கபூர்லையும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சதக்கா அப்படி அல்ல. ஜகாத்தை கொடுக்காவிட்டால் இங்கேயும் அடிதான், கபருக்கு போனாலும் அடிதான், மறுமைக்கு போனாலும் அடிதான். 3 உலகத்திலையும் தண்டனை தான் கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்து கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்துடைய அளவு இருந்தால்
இந்த வருஷம் ஜகாத்துடைய அளவு அவருக்கு இருந்துச்சு, கொடுத்தாரு. அடுத்த வருஷம் அளவு இல்லை அப்படின்னா அவருக்கு கடமை இல்லை. ஆனால் அளவு இருக்குமே ஆனால், ஜகாத்தினுடைய அந்த அளவு இருக்குமே ஆனால், மௌத்து வர வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இதுதான் ஜகாத்துக்கும் சதக்காவுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசங்கள். எந்தெந்த பொருள்களுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்கணும், எந்தெந்த பொருள்களுக்கு ஜகாத்து கொடுக்கணும்? தங்கம், அதே மாதிரி வெள்ளி. இந்த தங்கம் வெள்ளிங்கிறது நகையாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி. வீட்டில் கப்பா வெளியில் செஞ்சு வைக்கிறியா, பிளேட்டில் வெள்ளி இருக்குது. தங்கம் வெள்ளி இந்த ரெண்டுக்கும் ஜகாத்து கடமை. அது எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அது நகையாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது எந்த டைப்பில் அது இருந்தாலும் சரி, தங்கம் என்ற பேர் எதுக்கெல்லாம் இருக்குதோ அத்தனைக்கும் ஜகாத்து கடமை. வெள்ளிங்கிற பேர் எதுக்கெல்லாம் இருக்குதோ அத்தனைக்கும் ஜகாத்து கடமை. ரெண்டாச்சா? அதே மாதிரி பணத்துக்கு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம், அந்த பணத்துக்கு ஜகாத்து இருக்குது. அதே மாதிரி வியாபார சரக்குகள், பிஸ்னஸ் பண்ணுறோம், கடை வச்சிருக்கிறோம், அந்த வியாபார சரக்குகளுக்கு ஜகாத் இருக்குது. அதே மாதிரி தானியங்கள், பழங்கள், கால்நடைகள், இவைகளுக்கு மட்டும்தான் ஜகாத். தங்கம், வெள்ளி, பணம், அது மாதிரி வியாபார சரக்குகள், தானியங்கள், பழங்கள், கால்நடைகள், இவைகளுக்கு தான் ஜகாத். மாறாக சொந்த வீட்டுக்கு ஜகாத்து கிடையாது, சொந்தமாக கடை இருந்தால் அதுக்கு ஜகாத்து கிடையாது, சொந்தமாக நிலம் இருந்தால் அதுக்கு ஜகாத்து கிடையாது, சொந்தமாக வாகனம் அதுக்கு ஜகாத்து கிடையாது, அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ்கள் அதுக்கு ஜகாத்து கிடையாது, வீட்டு சாமான்கள் அதுக்கு ஜகாத்து கிடையாது. எதுக்குமே ஜகாத்து கிடையாது. சொந்த யூஸுக்காக இருக்கக்கூடிய எதுக்குமே ஜகாத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இவைகளில் ஏதேனும் வாடகைக்கு பயன்படுத்தப்பட்டால், பிஸ்னஸுக்கு பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு ஜகாத்து வந்துடும். இப்போ சொந்த வீடு, அதுக்கு ஜகாத்து இல்லை. பயணத்தில் இருக்கிறாரு, சொந்த வீட்டை மண்டபமாக்கிட்டாரு, சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டாரு, ஜகாத்து வந்துடும். சொந்த வீட்டில் அவர் தங்கி இருந்தால் அதுக்கு ஜகாத்து கிடையாது, அல்லது பூட்டியே கிடக்குது, அதுக்கு ஜகாத்து இல்லை. ஆனால் அந்த சொந்த வீட்டை வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அந்த பணத்துக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி சொந்தமாக கடை வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஜகாத்து இல்லை. அந்த கடையை வாடகைக்கு விட்டாருன்னா அந்த வரக்கூடிய பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும். சொந்தமாக நிலம் வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஜகாத்து கிடையாது. ஆனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அதுக்கு ஜகாத்து கொடுக்கணும். சொந்தமாக கார் வச்சிருக்கிறாரு, சொந்தமாக பைக் வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஜகாத்து கிடையாது. ஆனால் அதை பிஸ்னஸ் பண்ணாரு, 2 வீலர் 4 வீலர் பிஸ்னஸ் பண்ணாரு, அதுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி ஃபர்னிச்சராக இருக்கட்டும், வீட்டு சாமான்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சொந்த யூஸாக இருந்தால் இவைகளுக்கு ஜகாத்து கிடையாது. இதை வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அதில் வரக்கூடிய பணத்திற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். இப்போ எதுக்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்கணும் என்றால், தங்கத்தை பொறுத்தவரை 87 கிராம் எவ்வளவு கொடுக்கணும்னா 102%. 102% சொன்னால் நம்ம சுருக்கமாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், 1 லட்சம் ரூபாய் இருந்தால் 2500 ரூபா கொடுக்கணும். 102 ரூபா, 1000 இருந்தால் 250, இந்த மாதிரி வரும் இல்லையா? 1 லட்சத்துக்கு 2500 ரூபா ஜகாத். இப்போ எல்லாம் லட்சம் கணக்கில் இருக்கிறதுனால 102% சொன்னால் நம்ம இப்படி வச்சுக்கிற வேண்டியதான். 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 2500 ரூபா ஜகாத்து கடமை. தங்கமாக இருந்தால் 87 கிராம் அப்படின்னா ஒரு 11 பவுன் வரும், 11 சவரன். ஒரு ஆள்கிட்ட ஒரு நகை தங்கம் 11 பவுன் இருந்துச்சின்னு சொன்னால் அவருக்கு ஜகாத்து கடமை. அதுக்கு கீழே இருந்தால் கடமை கிடையாது. ஒரு ஆள்கிட்ட 5 பவுன் இருக்குது, அல்லது 7 பவுன் இருக்குது, 10 பவுன் இருக்குது, கடமை இல்லை. 87 கிராம் 11 பவுன் இருந்தால் அவருக்கு ஜகாத்து கடமை. வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஜகாத்து கடமை வெள்ளியில். பணமாக இருந்தால், வியாபார பொருட்களாக இருந்தால், அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி 2 தான் பேஸ் பண்ணாங்க. பணம் ஒரு ஆள்கிட்ட தங்கத்துக்கு சொல்லியாச்சு 87 கிராம், வெள்ளிக்கு 612 கிராம். இப்போ ஒரு ஆள் பேங்கில் பணம் போட்டிருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு ஜகாத்து கடமை? வியாபார சரக்குலாம் அவர்கிட்ட இருக்குது, அதுக்கு எவ்வளவு கடமை அப்படின்னா, சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் தங்கம் வெள்ளியை பேஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஒரே மதிப்பில் இருந்துச்சு. தங்கமும் வெள்ளியும் ஒரே ஆவரேஜ், ஒரே ரேட்டில் இருந்ததுனால 2 கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் சம்மந்தமே இல்லையே.
தங்கத்தினுடைய ரேட்டு எங்கேயோ இருக்குது, வெள்ளியினுடைய ரேட்டு எங்கேயோ இருக்குது. அதனால இமாம்கள் வெள்ளியை பேஸ் பண்ண சொல்றாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் வியாபார சரக்குகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி 612.5 கிராம் அளவுக்கு நம்மகிட்ட அந்த பணம் இருந்தாலோ அல்லது வியாபார பொருட்கள் இருந்தாலோ ஜகாத்து கடமையாக ஆகிறோம். இதுதான் தானியங்கள், பழங்கள், கால்நடைகளாக இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் கேட்கணும். 5 ஆடாக இருந்தால் இவ்வளோ, 10 ஆடாக இருந்தால் இப்படி, பழங்களாக இருந்தால், தானியங்களாக இருந்தால், அது தண்ணியே ஊற்றாமல் தானாக வளரக்கூடியதாக இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம், ஈவன் தண்ணி ஊற்றி வளரக்கூடியது இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம். அதெல்லாம் அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டுக்கிற வேண்டியதான். சாதாரணமாக எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருள். தங்கமாக இருந்தால் 11 பவுனு, வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம், பணம் வியாபார பொருட்களாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வெள்ளியை பேஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தான் நம்ம ஜகாத்து கொடுக்க. இதை தவிர வேறு எதுக்கு ஜகாத்து இல்லை. தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், அது மாதிரி தானியங்கள், பழங்கள், கால்நடைகள், இவைகளுக்கு மட்டும்தான் நம்ம ஜகாத்து கொடுக்கணும். இப்போ இமாம்கள் இதில் இன்னொரு செய்தி எழுதுகிறாங்க. இப்போ நம்ம தங்கமாக இருந்தால் 11 பவுனு, வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். இப்போ ஒரு ஆண்கிட்ட தங்கம் 5 கிராம் பவுனு தான் இருக்குது. 11 பவுன் இருக்கணும் இல்லை, 5 பவுனு தான் இருக்குது அவர்கிட்ட. வெள்ளி கொஞ்சம், அது 612 கிராம் இல்லை, ஒரு 400 தான் இருக்குன்னு வைங்க. பணம் கொஞ்சம் தான் வச்சிருக்கிறாரு, வியாபார சரக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ தனித்தனியாக பார்த்தா எதுலையுமே ஜகாத்து கடமையாக ஆகாது. தங்கத்தை மட்டும் எடுத்து பார்த்தா 5 சவரன் தான் இருக்குது, ஜகாத்து கடமை இல்லை. வெள்ளி எவ்வளோ இருக்குது, அது 400 கிராம் தான் இருக்குது, அதுக்கும் ஜகாத்து இல்லை. பணம் என்ன ஒரு 30,000, 40,000, 30,000, 25,000 இருக்குது, இல்லை. வியாபாரம் அது சின்னது. அப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஜகாத்துடைய அளவு இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேஷன் பண்ணால் ஜகாத்துடைய அளவு வந்து ஜகாத்து கடமைங்கிறாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு தங்கத்தை தனியாக பார்க்கும் பொழுது, வெள்ளியை தனியாக பார்க்கும் பொழுது, பணத்தை தனியாக பார்க்கும் பொழுது, வியாபார பொருளை தனியாக பார்க்கும் பொழுது எதுலையுமே ஜகாத்துடைய அளவு வரல. மொத்தத்தையும் சேர்த்து கால்குலேஷன் பண்ணால் ஜகாத்துடைய அளவு வருகிறது என்றால் அவருக்கு ஜகாத்து கடமைன்னு இமாம்கள் எழுதுறாங்க. இனி அடுத்து எப்போ கடமையாக ஆகும் ஜகாத்து, எப்போ கடமையாக ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கையில் தங்கம் வருது அல்லது பணம் வருது அப்படின்னா வந்த உடனே எல்லாம் கடமையாக ஆகாது. இப்போ நான் சொல்லக்கூடியது தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள். இந்த தானியங்கள், பழங்கள், கால்நடையாக இருந்து அந்த சட்டம் வேற, அந்த சட்டமே வேற. இப்போ நான் சொல்லக்கூடியது தங்கம், வெள்ளி, அதிகமாக நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பணம், அது மாதிரி வியாபார பொருட்கள், இதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம கையில் வருது. இப்போ இன்னைக்கு என் கையில் ஒரு 11 சவரன் வந்துச்சுன்னு வைங்க, உடனே இன்னைக்கே ஜகாத் எல்லாம் கடமையாக ஆகாது. அது 1 இயர், ஹவுலும்பாங்க, 1 வருஷம் அது என்கிட்ட இருக்கும். இப்போ இந்த ரமதானில் என்கிட்ட ஒரு 20 சவரன் வந்துச்சு, ஒரு 50 சவரன் வந்துச்சுன்னு வைங்க, வந்த உடனேவே ஜகாத்து கடமையாக ஆகாது. இந்த ரமதானிலிருந்து அடுத்த ரமதான் வர என்கிட்ட அது அப்படியே இருக்கணும். ஒன்று கூடணும் அல்லது இந்த அளவை விட குறையாமல் இருக்கணும். இப்போ எனக்கு ரமதானில் ஒரு 20 சவரன் வந்துச்சு அப்படின்னா ஜகாத்துக்குரிய அளவு வந்துடுச்சு. ஏன்னா 11 சவரன் வந்தாவே ஜகாத்து கடமை. என்கிட்ட 20 சவரன் இருக்குது, ரமதானில் வந்துச்சு. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஏதோ ஒரு அவசிய தேவை, அந்த நகையை நான் விற்று என்ன செஞ்சுட்டேன், செலவு பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு, ஜகாத்து விழுந்தது, அவ்வளோதான். இனி திருப்பி என் கைக்கு எப்போ வருதோ அதுலேருந்து தான் 1 வருஷம் கணக்காக ஆகும். ரமதான்ல என் கையில வந்துச்சு, அடுத்த ரமதான் வர அப்படியே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இடையில ஒரு 3 மாசத்துக்கு பிறகு ஏதோ ஒரு அவசிய தேவைக்கு நகையை வித்துட்டு அந்த கையை விட்டு போயிடுச்சுன்னா அவனை ஜகாத்து விழுந்துடும். இப்போ ஒரு ரபியுல் அவ்வல் மாசம் வருதுன்னா ரபியுல் அவ்வல் மாசத்திலிருந்து 1 வருஷம் கணக்கில் வைக்கணும். ஆனா அதே சமயத்தில் அந்த மெயின் பேலன்ஸ் குறையாம இருக்குது. ஜகாத்துக்கு அளவு என்ன, 11 சவரன் என்கிட்ட 20 சவரன் இருக்குது. இதுல 10 சவரன், அதாவது ஒரு 7 சவரன் செலவாயிடுச்சு, 11 சவரன் இருக்குது. ஜகாத்துடைய அளவு விட்டு குறையில்லை, ஜகாத்துடைய அளவு இருக்குது. மேல் மிச்சமான ஒரு 7 சவரன் குறைஞ்சிருச்சுன்னா அந்த கடமை இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. மொத்த பணமும் என்கிட்ட, மொத்த நகையும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா
எனக்கு ஜக்காத்து கடமைங்கிறது போயிடும். அடுத்து எப்போ வருதோ அதிலிருந்து தான் ஒரு வருஷம் கணக்காக ஆகும். அடுத்து இப்போ நான் சொல்றது 20 சவரன் என் கையில் இருக்குது. ஆனால் இடையில ஒரு 5 சவரன் செலவாயிடுச்சு. 20 சவரன்ல 5 சவரன் செலவாயிடுச்சுன்னா மீதி 15 இருக்கும். இந்த 15 ஜக்காத்துடைய அளவுல தான் இருக்குது. ஏன்னா 11க்கு கீழே குறைஞ்சாதான் ஜக்காத்தை இல்லாம போகும். 15 20ல 5 குறைஞ்சி மீதி 15 இருக்குதுன்னா ஜக்காத்து இருந்துகிட்டே இருக்கும். ஜக்காத்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரமலான்ல என் கையில 20 சவரன் இருந்துச்சு. ஒரு 3 மாசத்துக்கு பிறகு திருப்பி ஒரு 5 சவரன் வந்துச்சு. ஒரு 5 மாசத்துக்கு பிறகு திருப்பி ஒரு 5 சவரன். அடுத்த ரமலான் வரும் பொழுது என் கையில ஒரு 40 சவரன் இருக்குதுன்னு சொன்னா 40 சவரனுக்கு நான் கொடுக்கணும். 40 சவரனுக்கு நான் கொடுக்கணும். இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ இந்த ரமலான்ல என் கையில வந்தது 20 சவரன். ஒரு 5 மாசம் கழிச்சு இன்னொரு 5 சவரன் வருது. ஆனா அந்த 20 சவரனுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்காது. அடுத்த ரமலான் வரும் பொழுது நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன சட்டம் சொல்லி இருக்கிறோம், ஜகாத் எப்ப கடமையாக ஆகணும்னா ஒரு வருஷம் அது அப்படியே சுத்தி வரும்பொழுது என்கிட்ட அது அப்படி இருக்கணும். இப்ப இந்த ரமலான்ல என் கையில 20 சவரன் வந்த உடனே எனக்கு ஜகாத்து கடமையா ஆயிடுச்சு. ஒரு 5 மாசம் கழிச்சு இன்னொரு 20 சவரன் வந்துச்சு. இப்ப அடுத்த ரமலான் வரும் பொழுது 20 சவரனுக்கு தான் ஒரு வருஷம் ஆயிருக்கும். இன்னொரு 20 சவரனுக்கு பேலன்ஸ் இருக்கும். அப்படி அல்ல, மொத்தத்துக்கும் சேர்த்தே கொடுத்துட வேண்டியதுதான். மொத்தத்துக்கும் சேர்த்து இந்த ரமலான்ல 20 சவரன் இருக்குதா, அடுத்த ரமலான் சுத்தி வரும் பொழுது என்ற 30 இருந்தா 30 கொடுத்துட வேண்டியதான், 40 இருந்தா 40 கொடுத்துட வேண்டியதான். ரமலானுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு 10 சவரன் கிடைச்சிது, அதுக்கு ஒரு மாசம் தான் ஆயிருக்கும், ஒரு வருஷம்லாம் ஆயிருக்காரு, சேர்த்து கொடுத்துட வேண்டியதுதான். அப்ப இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே கடமையாக ஆகாது. அது ஒரு வருஷம் சுத்தணும். இடையில வரக்கூடியதுக்கு வருஷம் கணக்குல கிடையாது. ஆரம்பம் ஸ்டார்டிங்க்கு மட்டும்தான் நமக்கு கணக்கு. இடையில வர்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இனி அடுத்து வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். இதுல சில பேர் சில தவறான புரிதல்கள் போடுறாங்க. இந்த வருஷம் ஜக்காத்தை கொடுக்கறதுல அவங்களுடைய சில தவறான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இப்போ 23 சென்ற வருஷம் 23ல என் கையில் ஒரு 10 லட்சம் இருந்துச்சு. 23ல என் கையில் 10 லட்சம் இருந்துச்சு. 10 லட்சத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன். இப்போ 24ல் இன்னொரு 10 லட்சம் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ ஆச்சு? 20 லட்சம் என் கையில் இருக்குது. 23ல என் கையில் 10 லட்சம் இருந்துச்சு. 2024 இந்த ரமலான்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம், 20 லட்சம். இந்த 20 லட்சத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். 2023ல இருந்த 10 லட்சத்துக்கும் 2023 டு 24க்குள்ள வந்த அந்த 10 லட்சத்துக்கும் சேர்த்து 20 லட்சத்துக்கு கொடுக்கணும். இதுல சில பேர் என்ன தவறா விளங்குறாங்க, 2023ல 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டார். 2023ல 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டார். இனி 2023 டு 24ல அடுத்த 10 லட்சம் கிடைச்சிருக்குது. என்ன சொல்றாங்க, 2023ல ஆல்ரெடி 10 கொடுத்தாச்சு இல்ல, திருப்பி அது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 2023 டு 24ல சம்பாதிச்சர்ல 10 லட்சம், அந்த 10 லட்சத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். சொல்ல புரியுதா? அப்படி சில மக்கள் விளங்குறாங்க. அப்படி இல்லை. 2024ல என்கிட்ட 20 லட்சம் இருக்குதா, 20 லட்சத்துக்கும் கொடுக்கணும். 2025ல கூட ஒரு 5 லட்சம் வருதா, 25 லட்சத்துக்கு கொடுக்கணும். சென்ற வருஷத்தை கொடுத்தது கழிச்சு பேலன்ஸ் கொடுக்கறது அல்ல. ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய மொத்தத்துக்கும் நம்ம கொடுக்கணும். சில பேர் தவறா விளங்கி இருக்கிற மாதிரி ஆல்ரெடி கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. புதுசா நமக்கு எவ்வளவு வருதோ அதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சில பேர் தவறா விளங்கி வச்சிருக்கிறாங்க. அது நம்முடைய இமாம்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டது அல்ல. நம்முடைய இமாம்கள் நம்முடைய மார்க்கம் சொல்ல தரக்கூடியது வருஷம் உன்ட்ட எவ்வளவு இருக்குதோ அதுக்கு நீ கொடுத்தா ஆகணும். சென்ற வருஷத்துக்கு நீ கொடுத்தாலும் சரி, திருப்பி கொடுத்தா ஆகணும். அதே மாதிரி என்னைக்குமே ஜக்காத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. அந்த ரமலான்ல நம்ம கொடுக்குறோம், கொடுத்து முடிச்சிடணும். ரமலான்ல கொடுத்து முடிச்சிடணும். ஒரு வேலை அல்லாஹ் பாதுகாப்பானாக அவருக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் கொஞ்சம் அலட்சியமா இருந்து அவருக்கு வியாபாரத்துல தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டால் ஜக்காத்துக்கு பொறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். கொடுத்தே ஆகணும்.
இப்போ ரமதான்ல ஒரு கொடுக்கணும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, இன்னும் ஒரு வருஷமே வரலையே, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நஷ்டம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அவருக்கு ஜகாத்து கடமையாக ஆகாது. ஜகாத்து கடமையாக ஆனதற்கு பின்பு, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததற்கு பின்பும் கொடுக்காமல் ஒருவேளை அவருடைய பொருள்களுக்கு சேதம் ஏற்பட்டால் ஜகாத் அவரை விட்டு நீங்காது, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி ஜகாத்து கொடுக்கும் பொழுது நிய்யத் அவசியம். ஜகாத்து கொடுக்கும்போது நம்ம யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் இது என்னுடைய பொருளுக்குரிய ஜகாத்துன்னு நிய்யத்து வைக்கணும் மனசுல. கொடுக்குறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் சரி, சொல்லாமல் கொடுத்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்கு ஒரு ஆள் கொடுக்குறோமோ அவர்கிட்ட இது என் ஜக்காத்து அப்படி சொல்லணுங்கிற சட்டம் இல்லை. நிய்யத்து வைப்பது கட்டாயம். சும்மா தூக்கி எல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. இது என்னுடைய பொருளுக்குரிய ஜக்காத்துன்னு நம்ம நிய்யத்து வச்சு நம்ம கொடுக்கணும். யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு இது ஜக்காத்து, என்னுடைய ஜக்காத்து சொல்லவும் செய்யலாம், சொல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி யாருக்கு கொடுக்கலாம் ஜக்காத்தை? ஃபக்கீர்கள், அதே மாதிரி மிஸ்கீன்கள், ரொம்ப கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப கடனால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி முசாஃபிர்னு சொல்லக்கூடிய வழிபோக்கர்கள், அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தன் கூட பிறந்தவர்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய அண்ணன் தம்பி, அது மாதிரி தன் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ணன் கூட அண்ணனுடைய பிள்ளைகள், தம்பியுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம அம்மா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அத்தா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க மாமி, நம்ம அத்தா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். அத்தா கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, பெரியத்தா, அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மருமகனுக்கு கொடுக்கலாம், மருமகளுக்கு கொடுக்கலாம், மாமனாருக்கு கொடுக்கலாம், மாமியாருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மற்ற உறவு பந்தங்கள், சொந்த பந்தங்கள், கஷ்டப்பட்டவங்களா இருந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி முஸ்லீமான வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி குமர் காரியத்துக்கு கொடுக்கலாம். குமர் காரியத்துக்கு நிக்காக வேண்டி சிரமப்படக்கூடிய குமர் காரியத்துக்கு கொடுக்கலாம். நோயாளிகளுக்கு கொடுக்கலாம். நோயினால் ரொம்ப சிரமப்பட்டு மருத்துவ செலவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் முதல்ல இந்த ஜக்காத்து என்று வரும் பொழுது முதல்ல கவனிக்க வேண்டியது, முதல்ல தான் கூட பிறந்தவங்க, தான் குடும்பம், தான் சொந்த பந்தம், முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில போகணும். முதல்ல நம்முடைய ஊர், நம்ம ஊர் தான். இந்த நம்ம ஊர்ல நம்ம ரத்தம், முதல்ல நம்ம ரத்தம் தான், நம்ம ரத்தம், அதுக்கப்புறம் தான் தான் சொந்த பந்தம், அதுக்கப்புறம் ஊர். இதெல்லாம் தாண்டிட்டு தான் மற்ற ஊருக்கே நம்ம போகணும். நம்ம சொந்த பந்தத்திலேயே கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, நம்ம ஊர்லயே கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, நம்ம தெருவுலயே நம்ம குடும்பத்திலேயே கஷ்டப்பட்டவங்க இருக்கும் பொழுதே அதை தூக்கி நம்ம வெளியில கொண்டு கொடுத்தா ஜக்காத்து நிறைவேறும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு முழுமையான நன்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. முதல்ல நம்ம ரத்தம், நம்ம குடும்பம், நம்ம சொந்தம், நம்ம ஊரு, நம்ம தெரு, இதை முடிச்சதுக்கு பிறகுதான் அப்புறம் அடுத்த ஊருக்கு நம்ம போகணும். இதெல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இனி யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது? நம்ம அத்தாவுக்கு கொடுக்கக்கூடாது, அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது, மூமாவுக்கு கொடுக்கக்கூடாது, அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம பேரம் பேத்திகளுக்கு கொடுக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி காஃபிர்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அஹ்ல பைத்துகளும் சொல்வாங்க, அவங்களுக்கும் ஹாஷிம் கிளையினர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் ஜக்காத்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் இருந்துச்சு அப்படின்னா ஜக்காத்து இருக்குது, நமக்கு கடன் இருக்குது, கடன் இருக்குன்னு நம்ம வேற ஆளுக்கு கொடுக்குறது. ஒரு 10 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது, அதே 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமையாக ஆகாது. ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டி இருக்குது, 10 லட்ச ரூபா கையில் இருக்குது, 10 லட்ச ரூபா கையில் இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். கடனும் 10 லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அதனால நம்ம ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் முதல்ல நம்மிடத்தில் கடன் இருக்குமே, ஆனால் அந்த கடனை கழிச்சிட்டு மிச்சத்துக்கு தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, 10 லட்ச ரூபா இப்போ ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். 5 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னா 10ல் 5 கழிச்சிட்டு 5 லட்சத்துக்கு தான் கடனை நம்ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டியது வரும். கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மொத்த நம்ம ஜக்காத்துடைய பணத்திலிருந்து எவ்வளோ இருக்குதோ அதில் கடனை கழிச்சிட்டு மிச்சத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு வரவேண்டிய கடன் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்து வச்சிருக்கிறோம், ஒரு ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து வச்சிருக்கிறோம், நமக்கு வரவேண்டிய கடன் இருந்துச்சுன்னா
அதில் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. அது நேரடியாக நீங்கள் பார்த்து கேட்டதா உண்டு. ஏன்னா அந்த கடனை 3 விதமாக பிரிக்கிறாங்க. உறுதியான கடன், நடுத்தரமான கடன், பலகீனமான கடன் 3 விதமாக பிரிக்கிறாங்க. யார் யாருக்கு எந்த மாதிரி கடன் இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி கடன் உள்ளவர்கள் இருந்தால், உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தால், அது நீங்கள் முறையாக இமாம்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தான் நம்ம அதை தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தை நம்ம எப்படி கொடுக்கறது, அப்படின்னா, இப்போ சொன்னோம் 1 லட்சத்துக்கு 2500 ரூபா நம்ம கொடுக்கணுன்றோம். இதை நம்ம உணவாகவும் கொடுக்கலாம், மளிகை சாமான உணவாக கொடுக்கலாம், அல்லது பணமாக கொடுக்கலாம், அல்லது ட்ரெஸ்ஸா அப்படியும் வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஏதாவது பொருட்களாக வாங்கி 4 விதமாக கொடுக்கலாம். உணவாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், உடையாக கொடுக்கலாம், பொருட்களாக கொடுக்கலாம். ஆனால் இமாம்கள் சொல்லுவாங்க, கொடுக்கும் பொழுது யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விளங்கி கொடுக்கணும். யாருக்கு என்ன தேவைங்கிறத விளங்கி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால என் வீட்டில் கிட்டத்தட்ட 50 கிலோ அரிசி இருக்குது. ரமலானுக்கு பிறகு ஒரு மளிகை கடையை நான் வச்சிடலாம். என் வீட்டில் 50 கிலோ அரிசி இருக்குது. அழகா ரமலானுக்கு பிறகு ஒரு மளிகை கடை தொடங்கிடலாம், பெரிய பள்ளிவாசல் பக்கத்துலேயே. அவ்வளோ பேரும் கொடுத்தா என்ன ஆகும்? அவ்வளோ பேரும் அரிசியை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு செம அரிசியாக இருக்குது, ஒரு செம மளிகை சாமானாக இருக்குது. முதலே போடாமல் கடையை ஆரம்பிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. நம்ம ஜக்காத்து கொடுப்பது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இப்போ இவங்களுக்கு இது கொடுத்தா பிரயோஜனம், எல்லாருமே மளிகை சாமானம் வாங்கி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? எல்லாருமே அரிசியை வாங்கி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம ஜக்காத்து கொடுப்பது அது பிரயோஜனமாக நம்ம போய் சேர வேண்டும் என்றால் அவங்களுடைய தேவை அறிந்து. இப்போ ஒரு ஆளுக்கு அரிசி மளிகை சாமான்லாம் தேவைப்படாது, மருத்துவ செலவு மாசத்துக்கே 5000 செலவாகும், 10,000 செலவாகும். அவங்களுக்கு நீங்க 100 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு அது தேவையே இல்லை, அவங்களுக்கு அது இருக்குது. மருத்துவ செலவு அவங்களால முடியல, மாசம் அவங்களுக்கு நிறைய செலவுகள் போய்கிட்டு இருக்குது, மருத்துவ செலவு. அதைத்தான் நம்ம கொடுக்கணும். அப்போ சுருக்கமாக இமாம்கள் சொல்வார்கள், நம்ம ஜக்காத்து யாருக்கு கொடுக்கிறோமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்காம கொடுப்பவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நம்ம அதை கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு பிரயோஜனமா ஒரு ஜக்காத்தை நம்ம கொடுக்குறோம்னா அது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும். சும்மா 50 100 கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நம்ம ஜக்காத்தை கொண்டு அவருக்கு ஒரு பயன் கிடைக்கணும். நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆள் ஜக்காத்துடைய பொருளை ஒரு ஆளுக்கு ஒரு சிறு தொழிலே ஆரம்பிச்சு கொடுத்துட்டாரு, அப்படிலாம் கேள்விப்பட்டோம். ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்துடுறது, அல்லது அவங்களுக்கு 2 மாட்டை வாங்கி கொடுத்துடுறது, ஒரு சிறு தொழிலை வாங்கி கொடுத்து கடைசியில் அவர் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு மாறிட்டார். ஜக்காத்து வாங்கி கொண்டிருந்தவர் இவங்க ஜக்காத்தை கொடுத்து அவருக்கு முறையான முறையில் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு கொடுத்து பின்னாடி அவர் ஒரு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை எத்தி விட்டார். அந்த மாதிரி இருக்கும் நம்முடைய ஜக்காத். சும்மா குசுறு மாதிரி 5, 10, 100, 50 கொடுத்தா அதெல்லாம் பாக்கெட் மணியா போயிடும். அப்படி அல்ல. நம்முடைய ஜக்காத்து ஒரு ஆளுக்கு போய் சேருதுன்னா அது மூலமா அவருக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கணும். ஏதாவது ஒரு பிரயோஜனம் ஏற்படுற மாதிரி நம்ம அவர்களுக்கு ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். அதுதான் நமக்கு பிரயோஜனம். காலங்காலம் நமக்கு துவா செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடணும். அன்பான பெருமக்கள், ஜக்காத்து சம்பந்தமாக ஒரு சுருக்கமான சில தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா பயானில் மொத்த டீட்டெயில்ஸையும் சொல்ல முடியாது. சும்மா ஒரு தோராயமாக ஜக்காத்து எப்படி கொடுக்கணும் என்று ஒரு அளவுக்கு நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜக்காத்தை உங்களுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. தெரியவில்லை என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் இமாம்களை அணுகி, எனக்கு நகை இப்படி இருக்குது, எனக்கு வெள்ளி இப்படி இருக்குது, எனக்கு பணம் இவ்வளவு இருக்குது, எனக்கு வர வேண்டியது எப்படி இருக்குது, கொடுக்க வேண்டியது எப்படி இருக்குது, நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயானில் கேட்குறதோடு முடிச்சுக்கிற கூடாது. இது இல்லாத சில சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். அவ்வளோத்தையும் நம்ம ஒரு ஜும்மாலங்கிறது பேச முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஒரு சப்ஜெக்டை நம்ம பேசிடுறோம். ஆனால் அதே சமயத்தில் இது போக உங்களுக்கு ஜக்காத்து சம்பந்தமான பல சந்தேகங்கள் இருக்கலாம், வேறு சில கிரிட்டிக்கலான பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் முறையாக நீங்கள் இமாம்களை அணுகி ஜக்காத்து சம்பந்தமாக கேட்டு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்று கேட்டு நீங்கள் தெளிவு பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் ஜக்காத்து கொடுப்பீர்கள். ஆனால் அந்த ஜக்காத்து முழுமையாக போய் சேர்ந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பான பெருமக்களே, மதுரை அன்னூர் கண் பார்வையற்றோர் மதரசாலிருந்து வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால வருஷம் ஊர் முழுவதும் அவர்களுக்காக வேண்டி வசூல் செஞ்சு கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வாரமும் அவங்க வந்திருக்கிறாங்க. தங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கண் பார்வையற்ற சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாதிரி வருஷம் நம்ம பைத்துல் மால் சம்பந்தமாக சொல்கிறது உண்டு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது பெரிய பள்ளியில் பைத்துல் மால் சிறப்பாக நடைபெற்று இருக்குதுங்கிறத நம்ம அறிவோம்.
2014 தொடங்கப்பட்ட இந்த பைத்துல் மால் அல்ஹம்துலில்லாஹ் நமது ஊர் உறவின் முறை உள்ள நமது ஊர் மக்கள் அவங்க பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய 2014 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல காரியம். இந்த பைத்துல் மால் மூலமாக பலவிதமான உதவிகள் பலரும் பெறுறாங்க. இந்த பைத்துல் மால்னு சொன்னாவே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு டெபாசிட் தான் இது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது திருமணத்திற்காக வேண்டியும், அதே மாதிரி மருத்துவத்திற்காக வேண்டியும், சில ஆப்ரேஷனுக்காக வேண்டி பல விதத்தில் இந்த பைத்துல் மால் பயன்பெற்று வருகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால பல ஊர்கள்லையும் செய்கிறாங்க. பல ஊர்களில் ரமதானுக்கு முன்னாடி கூட ஒரு ஊருக்கு நான் ரமதானை வரவேற்போன்னு சொல்லிட்டு ஒரு பயானுக்கு போயிருந்தேன். பைத்துல் மால் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நல்ல சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரான். எல்லா ஊர்கள்லையும் பைத்துல் மால் சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது. சில பேர் கூச்சம் இல்லாமல் கேட்பாங்க, சில பேர் வெளியில் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல நாடுவாங்க. நம்ம சொந்தத்திலே இருப்பாங்க, நம்மகிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு கூச்சம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல வந்து அந்த குறைகளை சொல்லி நிவர்த்தி பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இந்த பைத்துல் மால் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அதில் எத்தனை பேர் பயனடைஞ்சாங்களோ, எத்தனை பேர் துவா செஞ்சாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் 2014 ஆரம்பிக்கப்பட்ட இந்த புனித ஒரு சேவை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால 2024 வரை சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. தொடங்கப்பட்ட எந்த நல்ல அமலும் விட்டுவிடக்கூடாது, அது இல்லாமல் போயிடக்கூடாது. அது தொடர்ந்து நம்ம அதை தூக்கி பிடிச்சி சிறப்பாக நம்ம கொண்டு வரணும். வெளியில் கூட ஆஃபீஸுக்கு அது வெளியில் போர்டு போட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் யார் யாருக்கு எவ்வளோ வருது, எத்தனை பேருக்கு அதன் மூலமாக பயன் அடைஞ்சிருக்கிறாங்க, அத்தனை டீட்டெயில்ஸும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய துவா, உங்களுடைய முயற்சியினால இந்த பைத்துல் மால் இன்னைக்கு வர 2014 அது பிறந்து இன்னைக்கு வர அது ஹயாத்தோடு இருக்குது, மௌத்தாயிடக்கூடாது. மறுமை நாள் வரமே அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகணும். எந்த அளவுக்கு நமதூர் மக்கள் பயனடைய வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் பயனடைய வேண்டும். அதனால ரமதானுடைய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரமதான்ல தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஆனால் பொதுவாகவே நம்ம ரமதான்ல கொடுக்கக்கூடிய வழக்கம் இருப்பதின் காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்துகள் எல்லாம் சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பீங்க. அதோடு இந்த பைத்துல் மாலையை நீங்கள் கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருஷம் சிறப்பான முறையில் இந்த பைத்துல் மால் நடைபெறுவதற்கும் இதன் மூலமாக நமதூர் மக்கள் பயன் அடைவதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், உங்களுடைய துவாவும் வேண்டும் என்பதை பணிவான முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாருடைய கூட்டத்தில் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு